நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வா, நான் கண்டிப்பா வரணுமா? வாசல் வரைக்கும் வந்துட்ட. இப்ப போய் என்ன? கல்யாணத்துக்கு முன்னாடி நான் இப்படி வரத உங்க அம்மா எப்படி எடுத்துப்பாங்க? வீட்ல யாருமே இல்ல, நீ பயப்படாம வா. வீட்ல யாரும் இல்லையா? நீயும் நானும் மட்டும்தான். ஐயோ, நான் வரல. ஏய் ஏய் மீனாட்சி, இப்ப என்ன ஆச்சுன்னு கிளம்புற? நீ ஏன் வீட்ல யாரும் இல்லைன்னு சொல்லல? சொன்னா நீ வரமாட்ட. சரியான ஃப்ராடு நீ. இருந்துட்டு போறேன். ரிலாக்ஸ் பண்ணு மீனாட்சி. வேணும்னா அக்காவுடைய நைட் ஏதாச்சும் தரவா? அப்போ நீ ஏதோ கெட்ட எண்ணத்தோட தான் என்ன கூட்டிட்டு வந்திருக்க. நான் வரல சாமி. ஏய் மீனாட்சி, பயப்படாத, வீட்ல அப்பா இருக்காரு. போய். ஏய் நிஜமாதான். அம்மா அக்கா எங்க? அவங்க ஷாப்பிங் பண்ண டி நகர் போயிருக்காங்க. அவங்க இருக்கும்போது உன்னை கூட்டு வர முடியுமா? உண்டுலன்னு பண்ணுவாங்க. தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு வீட்டுக்கு வா வீட்டுக்கு வான்னு அடம் பிடிச்ச? கல்யாணத்துக்கு முன்னாடியே கட்டிக்க போறவள வீட்டுக்கு கூட்டு வரது ஒரு த்ரில்லு. வா, பெல் அடிப்போம், அப்பா கதவு திறக்கலன்னா நம்ம போயிட்டே இருப்போம். ஓகேவா? வா. மணமகளே மணமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா. டேய் மிர்ச்சி, இந்த சாரதா படம் பாட்டை பிடிக்கிறதுக்குள்ள நான் பட்ட அவஸ்தை எனக்கு தாண்டா தெரியும். எதுக்கு மாமா இதெல்லாம்? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? என் மருமக முதல்ல என் வீட்டுக்கு வர ஆரத்தி எடுக்க வேணாமா? நான் வரேன்னு உங்களுக்கு தெரியுமா மாமா? சரவணன் சொன்னாமா, அவன் கோடு போட்டா நான் ரோடு போட வேணாமா? அதுக்கு தான் இந்த ஏற்பாடெல்லாம். வாமா, இப்படி வந்து நில்லு. வா. எனக்கு நெல்லுக்கு பாயறது புல்லுக்கும் பாயிட்டோம். நீங்க வந்து நில்லு. வா வா. I am proud of you, Mr. Rajshekhar. Thank you, my son. மருமகளே, உன் வலது காலை எடுத்து வச்சு உள்ளவா. வா, நானு. நீ என்னடா வா. இத போய் நான் கூட்டிட்டு வந்துடுறேம்மா. என்ன பாக்குற? வீடு சூப்பரா இருக்கு. வாடகை ஜாஸ்தியா இருக்குமே? ஹவுஸ் ஓனர் அப்பா ஃப்ரெண்டு தான், துபாயில இருக்கிறாரு. சும்மா பேருக்கு ஒரு வாடகை வாங்கிக்கிறாரு. மருமகளே, என் சம்பந்தி எப்படி இருக்காரு? அப்பா நல்லா இருக்காரு மாமா. கல்லிடை குறிச்சியில வேற என்ன விசேஷம்? ஒண்ணும் இல்ல மாமா, நிச்சயதார்த்தத்தை எப்ப வச்சுக்கலான்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கோம். நல்லதுமா, நல்லது. சரவணா, மீனாட்சி எத்தனை மணிக்கு போற பொண்ணும்? சாயந்தரம் போனா போதும்பா. மைசான், என் மருமகளுக்கு இன்னைக்கு நம்ம சமைச்சு போட்டு அசத்துறோம். இது நல்ல ஐடியாவா இருக்கு. ஐயோ, அதெல்லாம் வேணாம் மாமா, நானே சமைக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி நீ தானமா சமைக்க போற? இன்னைக்கு உனக்காக சரவண சமைப்பான். ஹலோ மிஸ்டர் ராஜசேகர், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாம சமைக்கலாம்னு சொன்னீங்க. இப்ப சரவணன் சமைப்பான் சிங்குலர்ல சொல்றீங்க. போடா, போ 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 போ, போய் சமைச்சு போடுற. மருமகளே, உனக்கு என்னமா வேணும்? ஒரு 7-8 கூட்டு பொரியல், சாம்பார், ரசம், வத்த குழம்பு, அப்புறம் சிக்கன் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை. என்னப்பா மாயா பஜார் ரங்காராவ் ரேஞ்சுக்கு சொல்றா? சூப்பரா வச்சாடா இந்தியன் தாத்தா ஆப்பு. அப்படி போடுமா? மிஸ் கல்லட குறிச்சி, இதுக்கெல்லாம் நான் பயந்துருவேன் நினைச்சியா? இப்ப பாரு இந்த சரவணனோட குக்கிங் என்னன்னு. பாக்குறேன்.
உன்னை இங்க நான் வரக்கூடாது சொன்னேன்ல. போ போய் ஆள் உட்காந்து டிவி பாரு போ. சரியான லூசுடா நீ. ஏன் கஷ்டப்பட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிருந்தா உட்காந்து பேசிருக்கலாம்ல. இப்படி 2 மணி நேரத்தை சமையல்ல வேஸ்ட் பண்ணிட்டியே. ஐயோ ஆஹா, இனி ஒண்ணும் பண்ண முடியாது. ஒழுங்கா சமைச்சு முடி. சரி இப்படி ஓரமா வந்து உட்காரு. உன்னை பார்த்துக்கிட்டே வந்து சமைக்கிறேன். ம், ம், ம். ம் என்ன உனக்கு தான் கேரட் பச்சையா சாப்பிட பிடிக்குமே. யார் சொன்னா? அன்னைக்கு கல்லடக்குறிச்சி மார்க்கெட்ல மந்திரமூர்த்தி கடையில சும்மா முயல் மாதிரி சாப்பிட்டிய. எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கியே. உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளியும் மரணப்படுக்கையிலும் மறக்காது கண்மணியே. எப்படி அசத்திரம் பாரு. என்னாச்சு? ரத்தம். என்ன பாத்துக்கிட்டே காய்கறி வெட்டினா இப்படிதான் ஆகும். இப்ப என்ன செய்யறது? என்ன கேட்டா? இல்ல இந்த மாதிரி ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு விரல எடுத்து வாய்க்குள்ள வச்சுக்கணுமா? அப்போதான் ரத்தம் நிக்குமா? அப்ப வச்சுக்கிறது தானே. ஏ கல்லட குறிச்சி டியூப் லைட் ஏன் வாயில இல்லடி? தமிழ் சினிமா பார்த்து ரொம்ப கெட்டு போய் கிடக்குற. தண்ணியில கொஞ்ச நேரம் கைய வை, ரத்தம் வரது நின்னுடும். எனக்குமே எல்லாம் பேசுறியடி. தலையில அடிபட்டா சேலையை கிழிச்சு கட்டணும். கையில அடிபட்டா வாயில வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். கன்னத்துல எங்கேயாச்சும் அடிபட்டு வலிச்சா உம்மா கொடுக்கணும். அதுக்கு வேற ஆளை பாரு. இதுக்கு மட்டும் எங்கடி போய் தனியா வேற ஆளை பாக்குறது? உண்மையை சொல்லு, நீ வேணும்னு தானே வெட்டிக்கிட்ட? ஆமா. இல்ல உன் காதல் லீலைகளுக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. ஒழுங்கா சமைக்கிற வழியை பாரு. ஏய், மாமா எங்க? அதான் உன் முன்னாடி காய்கறி வெட்டிட்டு இருக்கிறானே. உன்ன இல்ல. ஓ எங்க அப்பாவா? அவர்தான் மொட்டை மாடியில மீன் பொரிச்சிட்டு இருக்காரு. மொட்டை மாடியிலையா? ஆமா, அங்க ஒரு சின்ன செட்டப்ல வச்சிருக்காரு. என்னது? அதாவது ஒரு ஸ்டவ் செட்டப் வச்சிருக்காருன்னு. நைட் தண்ணி அடிக்கும் போது இந்த முட்டை பொரியல், இந்த எறா வறுவல் எல்லாம் அவரே சமைச்சு சாப்பிட்டு பாரு. செல்ஃப் சர்வீஸ். இப்ப எதுக்கு அங்க போய் மீன் பொரிக்கணும்? வெள்ளிக்கிழமை எங்க அம்மா நல்லா வீட்டை சுத்தபத்தமா கிளீன் பண்ணிட்டு போயிருக்கு. இவர் மீன் கழுவுன மேட்டர் மட்டும் தெரிஞ்சது. அப்புறம் இவர் தான் மொத்த வீட்டை இன்னொரு வாட்டி கிளீன் பண்ணோம். அதுக்கு பயந்துக்கிட்டு தான் ஃபிஷ்ஷும் சிக்கனும் மேல ஷிஃப்ட் ஆயிருக்கு. உங்க வீட்ல மாமாவும் நீயும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் தான். யா என்ன என்னாச்சு? மீனாட்சி, கண்ணுல எதுவும் விழுந்துச்சு மீனாட்சி. கண்ணு சுத்தமா தெரியல மீனாட்சி. மீனாட்சி காப்பாத்து மீனாட்சி. மீனாட்சி நான் வேணா கொஞ்சம் ஊதி விடவா? கிட்டவா? இந்த கண்ணிய மூடு, நானே திறந்து ஊதி விடுறேன். ஊதுடா மாமா தானே, ஊதுடா செல்லம். ஊதுடா, இங்கதான் யாருமே இல்லையே. ஊது 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 ஊது. நீயும் நானும் தனியா தானே இருக்கோம். ஊது ஊது ஊது. என்ன மீன் வாசனை வருது? ஊதுடா செல்லம், சீக்கிரம்டா ஊது. ஊதுடா. Yeah.